ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பல மதங்களுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டாயிருக்கு. அவளுக்கும் குருமார்கள் இருக்காங்க. ஆனால் ஹிந்து மதத்தை பொறுத்தவரை பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு குருமார்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு பெயர் எங்கேயுமே சொல்லப்படலை. சனாதன தர்மம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மதமே ஆதி மதமாக இருந்ததுனாக்கா அது யார் ஸ்தாபிச்சான்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்தாபகராக யாரையுமே ஒத்தரை கோடிட்டு காமிக்கவே முடியல. பிரம்மசூத்திரம் பண்ணின வியாசரை சொல்கிறதா, கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை சொல்கிறதா, இல்லை அவளுக்கும் முன்னையே இருக்கிற வேதங்களை பற்றி சொல்கிறதா? சரி, வேத மதங்களை சொன்ன ரிஷிகளை ஸ்தாபகர்கள்னு சொல்லலாமான்னு பார்த்தா அவளும் நாங்கள் வேதங்களை சொல்லலை, முன்னையே இருந்தது அப்படின்னு தானே சொல்கிறா. அப்போது ஒவ்வொரு மந்திரத்தை உபாசிக்கும் போதும் அவற்றுக்கான ஒரு ரிஷியின் பெயரை சொல்லித்தானே நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அப்போது அந்த அவள் மூலம் அந்த மந்திரம் வந்ததே ஒழிய அதை அவள் உருவாக்கலைன்னு அவளே சொல்லியிருக்கா. அப்போது அவளுடைய நிஷ்டையில், அவளுடைய அனுஷ்டானத்தில் இந்த மந்திரம் அவளுக்கு தோணி அவள் அதை வெளியில் சொல்லி அப்படி உண்டாகின மந்திரங்களும் ஸ்வரூபங்களும் வேதங்களுமே ஒழிய எதையும் அவளே நான் தான் உருவாக்கி கொடுத்தேன்னு எந்த ரிஷிகளும் சொல்லலை. ஏன்னா அது அவ்வளோ பெரிய தத்துவம், அது பரமார்த்திகமாக வந்தது. இப்போ சகல சப்தங்களும் ஆகாசத்தில் தான் பிறக்கிறது. அவற்றிலிருந்து வைப்ரேஷனாக நம்ம எல்லாத்தையும் உணர முடியறது அப்படின்னு பார்த்தா ரிஷிகள் தங்களுடைய தப்போ மகிமையால் இந்த சிருஷ்டியிலேருந்து ஜீவர்கள் கடைத்தேற சப்தங்களை ஆகாசத்துலேருந்து மந்திரங்களாக பார்த்தாங்க. அப்போது வேதங்கள் ஆகாச ரூபமாக பரமாத்மாவாலேயே உண்டாக்கப்படுறது அப்படின்னு சிரேஷ்டர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பரமாத்மாவின் சுவாசமாக இருக்கக்கூடிய வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தினுடைய வாரிசுகளாக வந்திருக்கிறது நம்மளுடைய மகாபாகியம். அது தவிர சொல்ல வார்த்தையே இல்லை. அப்போ மிக பழங்கால புதைப்பொருள் ஆராய்ச்சிகளை பார்த்தா அந்த அந்நிய தேசங்களில் கூட வேத சமய சம்பந்தமான அம்சங்கள் நிறைய பார்க்க முடியுது. அப்போது மித்ராவருண சாட்சி உடன்படிக்கை செய்யப்படுறதா 1300 வருஷங்கள் முன்னையே எகிப்தில் ஒரு சாசனத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ மித்ராவருண தேவதைகள்லாம் சாட்சின்னு சொல்லியிருக்கா அதில். அப்போ அது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மடகாஸ்கர்கள் உள்ள ஊர்களில் 75% சமஸ்கிருத மூலத்துலேருந்து வந்ததாக தெரியறது. அப்போ ராமேசஸ் அப்படின்ற ராஜபெயருக்கும் நம்ம ராமனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மெக்சிகோவில் நம்ம நவராத்திரி பண்டிகையும் போது உற்சவம் நடக்கிறது. அதுக்கு ராமசீதான்னு பெயர் வச்சுருக்காவா. அங்கே பூமியை வெட்டும் இடங்கள்லாம் பிள்ளையார் விக்கிரகங்கள் அகப்படுறது. ஸ்பெயின் தேசத்தார் புகுந்து அந்த நாட்டை வசப்படுத்துறதுக்கு முன்ன அந்த பழங்குடிகள் ஆஸ்டெக்ஸ், அதாவது ஆஸ்திகர்களுடைய திரிபு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கா. விஷு புண்ணிய காலத்தில் சூரியாலயத்தில் அவள் பூஜை பண்ணுறான். இதுக்கு பெயர் தான் அவள் இன்காஸ், அதாவது இனன் அப்படின்றது சூரியனுடைய பெயர். இனகுல திலகன் அப்படின்னு ராமரை நம்ம சொல்கிறோம். அப்போ ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இந்த வழிபாடை அவள் வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. இந்த சம்பந்தத்தை யார் உண்டு பண்ணி கொடுத்தா? அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடிகள் நிர்வாணமாக ஆடுற படங்களை ஒரு புஸ்தகத்தில் இருந்தது. ஸ்பென்சர் கில்லன் அப்படின்றவர் நேட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா அப்படின்ற புத்தகத்தில் அதுக்கு பேர் அவர் சிவா டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கார். அதில் ஒவ்வொருத்தர் நெற்றிலையும் 3வது கண்ணு வரைஞ்சுண்டு அவள் ஆடுறான். அப்போ போர்னியோ தீவில் பிரம்ம சிருஷ்டின்னு யாருமே நுழைய முடியாத ஒரு காடு, அதாவது அது வெர்ஜின் ஃபாரஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பெரிய காட்டை சொல்லியிருக்கான். அதில் ஆராய்ச்சி பண்ண போது நம்ம கிரந்த லிபியில் எழுதினது போல் ஒரு சாசனம் அகப்படுறது. இதெல்லாம் எப்படி விளக்குறது? தொடர்ச்சியை மனத பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர.